நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்களே போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மலர்விழி கிட்ட கேட்டா தப்பாயிடும். நான் பேசிக்கிறேன். நீங்க எப்படியாவது மலர்விழிய இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ட்ரை பண்றேன் பாரதி, ஆனா அவங்க வருவாங்களான்னு தெரியலையே. அப்படி சொல்லாதீங்க ராம், ப்ளீஸ். எப்படியாவது பேசி சமாதானம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருங்க. இல்லைங்க, ஜாக்கெட்டுக்கு அளவு கொடுக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி. என்னாச்சு சந்தோஷ்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லையா? அதான் நான் நம்பணுமா? இல்லை, இட்ஸ் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். புரியல. இல்லை பாரு, இது எப்படி சாதின்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுதான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்கா. அண்ட் மோரோவர் கதிரோட சொந்தக்கார பொண்ணு. விடிஞ்சா அவங்க 2 பேருக்கு கல்யாணம். இப்போ போய் நீ கதிரை கல்யாணம் பண்ணிக்காத, ராம கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அந்த பொண்ணு எப்படி ஒத்துப்பா? இல்லை எந்த நம்பிக்கையில இதெல்லாம் நடக்கும்னு நீ நினைச்சிட்டு இருக்கன்றது எனக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையில முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். I'm sorry to say this. This is not at all possible. 0.0% கூட இதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். ஏதாவது நடந்தா கதர் கல்யாணம் நின்னுடாதானே ஒரு ஆசைதான் சந்தோஷ். இல்லை எனக்கு இல்லை, இது புரியல எனக்கு. இது முட்டாள்தனமாக இருக்கு. சாரி, நான் இது நடக்காது பாரதி. சிம்பிள் லாஜிக் தான் சந்தோஷ். நமக்கு வேண்டியவங்களுக்கோ அல்லது பிடிச்சவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கலாம். டாக்டர் கை விரிச்சிட்டாரு. வயசு 80-90 ஆயிடுச்சு. காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஏதோ நடக்கட்டும்னு வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியாது சந்தோஷ். முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏதோ பண்ணி காப்பாத்த முயற்சி பண்ணுவோமா இல்லையா? அப்படிதான் இதுவும். உண்மையை சொல்ல போனா நமக்கு நாமளே ஏதோ சொல்ல ஆசைப்படுறோம். நீ இல்லை, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் முயற்சி பண்றது சைக்காலஜி சந்தோஷ், ஹியூமன் சைக்காலஜி. நாம சரியா முயற்சி பண்ணலையோன்னு பின்னால குற்ற உணர்வு வந்துராம தவிர்க்கவும், கடைசி வரைக்கும் காப்பாத்த முயற்சி பண்ணணும்னு நமக்கு நாமே சொல்லிக்கவும் தான் கடைசி நேர போராட்டம். ரொம்ப சரியா சொன்னா இது ஒரு செல்ஃப் டிசிஷன் கூட சொல்லலாம். நாம நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கும் முயற்சின்னு சொல்லலாம். எல்லாம் தோத்து போய் நமக்கு பிடிச்சவங்க இறந்துட்டா கூட மனசு விடாது, முழுசாவும் மனசு நம்பாது. அவங்க இறந்தது ஒரு கனவா இருக்க கூடாதான்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும். அப்படிதான் சந்தோஷ் இதுவும். எப்படியாவது யார் மூலமாவது ஒரு மேஜிக் நடந்து கதிர் கல்யாணம் நின்னுடாதான என் மனசு அடிச்சுக்குது. ப்ளீஸ் சந்தோஷ், டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ப்ளீஸ். Sorry. I'm really sorry. I apologize. You carry on. Thank you, Santosh.
ஏய் நில்லு, யாரா நீ? நீங்க யாரு? போட்டனா என்னைய கேக்குறியா? யாரா நீ? இல்ல நான் எங்க மாமா வீடு. நான் அவங்க அக்கா. அண்ணே 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 இவர் எங்க சொந்தக்காரர் தானே. சாரி சார், கோச்சிக்காதீங்க, போங்க. அங்கிள் வாங்க அங்கிள். வாங்க. என்ன ராமு தம்பி, வாங்க வாங்க. என்ன பயந்துட்டீங்களா? இல்ல அந்த சிதம்பரத்தோட குள்ள நெறித்தனம் இனிமே என்கிட்ட எடுபடாது. ஒரு தடவை தான் ஏமாறுவேன், எப்பவுமா ஏமாந்துகிட்டு இருப்பேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சரி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? கதிர் மாப்பிள்ளை எதுவும் சொல்லி அனுப்பிச்சாரா? ஆமா இல்ல நான் 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 சும்மா போயிட்டு இருந்தேன். இவங்க பார்த்தோன்னே உள்ள வந்து. அப்பா நான் பாலுங்களை பார்த்த பயத்துல ராமங்களுக்கு பேச்சே வரல. சரி சரி, நான் சொன்ன வேலை இசை போ போ. அதாவது சின்ன பொண்ணு இருக்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உடனே பேசியே கொண்டுடும். சரி, வந்தது வந்துட்டீங்க, கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. உட்காருங்க. அட உட்காருங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. மலரே மலரே, ராமு தம்பி வந்திருக்குமா? குடிக்கிறது கொஞ்சம் காப்பி கொடு. இருந்து நீங்க குடிச்சிட்டு போங்க, நான் தான் வந்துடுறேன். இருங்க இருங்க இருங்க. காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். ஹலோ, சொல்றா. இரு, சிக்னல் இல்லை, வெளியே வந்து பேசுறேன். என்னது ஏமாத்திட்டு உள்ள வந்துட்டானா? அடிச்சு காலைகள்லாம் உடைக்க வேண்டியதானே? காஃபி நல்லா இருக்கு, தேங்க்ஸ். மலர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி, அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. இப்ப எதுவும் பேச வேண்டாம், நீங்க போயிடுங்க. இல்லங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு நான் போயிடுறேன். சொன்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லியும் எனக்கும் கதிர் மாமாக்கும் நடக்க போற கல்யாணம் நிக்காது. நீங்க தயவு செஞ்சு எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. முதல்ல எங்கிட்ட போயிடுங்க. நான் சொல்றது இந்த பாருங்க மலர். இல்லை, இவ்வளோ நாள் நாம காணுமே. வயலண்டி காலம் அவரு என்ன சந்தோஷ், ராம் தனியா வந்திருக்காரு? என்னாச்சு ராம்? ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு பயந்து சோமு அங்கிள் அங்க ஏகப்பட்ட அடியாட்களோட உட்கார்ந்துருக்காரு. ராம், நீங்க மலர் கிட்ட பேசுனீங்களா? பேசினேன். பாரதி, இனிமேல் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல பாரதி. சாரி சார், நான் கிளம்புறேன். தோத்து போயிட்டோம்ல சந்தோஷ். இல்லை இல்லை,
நீ தோத்து போல பாரதி, அப்படிலாம் ஃபீல் பண்ணாத. முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ண. ஆக்சுவலி ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. உனக்கு எந்த விதமான கில்ட்டி ஃபீலிங் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரை பண்ண, ஆனால் ஒரு தப்பான காரியம் நடக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த முடியல. ஃபேட். விட மாட்டேன் உங்களை. ஏய், விடுங்க சார். சார் விடுங்க சார். நில்லு. உன்னை இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன்டா. கோழப்பையில நில்லு. ஓடாத, நில்லு. டேய், நில்லுடா. டேய், நீ ஆம்பளையா இருந்தா நில்லுடா. நான் நாயுடு, நான் உயிருக்கு பயந்து ஓடினதை நினச்சி பார்த்துட்டு இருக்கியா? ஆமாம் சார். இல்லை சார். என்னை ஓட வச்சிட்டான்ல, என்னையே ஓட விட்டான்ல முட்டாள். என் ஈகோவே ஹர்ட் பண்ணிட்டால அவன். விட மாட்டான் அவனை. சார், அவன் சரியான முரடனா இருக்கான் சார். இனிமே நாம அந்த பக்கமே போக வேண்டாம் சார். டேய், நான் சாணக்கியண்டா. இதை வச்சு யுத்தம் செய்கிறவன் நான். விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன் நாயுடு. இந்த நட்ராஜன் நல்ல பாம்பு. ஒருத்த மேல கரம் வச்சுட்டா சாகிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். என்ன சார்? முட்டாள் முட்டாள் முட்டாள். அறிவில்லை உனக்கு? அவன் அறிவாளை தூக்கி என்னை வெட்ட வரான், என்னை காப்பாத்தாம என்ன ஓட விட்டு பின்னால வர. அறிவில்லை உனக்கு? என்ன நாயுடு, ஏன் அப்படி பண்ணீங்க? சார், நான் தான் சார் கார் எடுத்துட்டு வந்து சாரை காப்பாத்தினேன். இல்லைன்னா அந்த ஆளு இவர் வெட்டி இருப்பான் சார். ஏய், அதனாலதான் இப்ப என் முன்னாடி உயிரோட நின்றுட்டு இருக்க. ஞாபகத்துல வச்சுக்கோ. நான்சென்ஸ். கார் எடுத்துட்டு வந்து என்னை காப்பாத்தினியே, அது ஒண்ணுதான் பண்ண உருப்படியான காரியம். ஆச்சு, ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு. பட்ட பகல்ல ஊர் ஃபுல்லா வேடிக்கை பார்க்கறாங்க, நடு ரோட்ல ஓட ஓட விட்டு எவ்வளவு பெரிய அவமானம். சார், நடந்தேன் சார், அழாதீங்க சார். என்ன சார் நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அழாதீங்க சார். சார், நீங்க சாணக்கியம் சார். சாணக்கியம் அழக்கூடாது சார். ஏய், என்ன கிண்டலா? ஏய், உன்னையும் விட மாட்டேன், அவனையும் விட மாட்டேன். எவன் விளாண்டு எழுத்து நிக்கிறானோ ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் சாணக்கியம் தான்டா. விட மாட்டேன் அவனை.
குட்டி தூங்குறியா? அம்மாக்கு தூக்கமே வரலடா. ஏன் கேக்குறியா? உங்க அப்பாக்கு நாளைக்கு கல்யாணம், உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ நம்பலையா? நான் போய் சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். உங்க அப்பாக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் நாளைக்கு அந்த பொண்ணு பேரு கூட மலர்விழியா. நாமளும் போலான்னு சொல்றியா? நம்மள அங்க போகக்கூடாது. கோச்சிக்கிட்டியா? சாரிடா. அம்மாவால என்ன பண்ண முடியும் சொல்லு? நம்மளத்தான் கல்யாணத்துக்கு அவர் கூப்பிடல. கூப்பிடாத கல்யாணத்துக்கு நம்மளால போக முடியுமா? போனா அப்பா கோச்சு பாருல. சாரிடா. நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம வேணா இங்கேருந்தே அப்பாக்கு வாழ்த்து சொல்லாமா? ஓகே தானே? ஓகே. நீ என் குழந்தை இல்ல, நீ என்ன புரிஞ்சு. என்னடா எனக்கே கோவம் இல்லைன்னு கேக்குறியா? ஆமா, எனக்கு கோவம் தான். ஆனா என் கோவத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? அப்படித்தான்டா அம்மாவோட கோவம், அழுகு, கண்ணீர் எதுக்குமே மதிப்பில்லை.